கண்ணதாசன் ஒரே வரியில் அடித்தான். அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது படபடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும். நம்முடைய நோக்கம் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் ஒருவன் தான், மூலப்பொருள் ஒன்று. காட்டு மிராண்டியாக இருந்த மனிதனை கட்டுக்குள் கொண்டு வந்து நேர்கோட்டில் செய்து வரையறைக்கு உட்பட்டது தான் சமயம். பொதுவாக மனுஷனுக்கு 3 ஆசை உண்டு: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அன்புக்குரியவர்களே, அண்மையிலே மேன்மைகுள் சைவ நீதி என்று திரு வாசுதேவன் என்கின்ற ஒரு நல்ல எழுத்தாளர் எழுதிய ஒரு இறை புத்தகத்தை படித்தேன். ஏன் நாம் பெயரோடு குறிப்பிடுகின்றோம் என்றால், நாம் வாசிக்க வேண்டும் அடுத்த தலைமுறை. மேன்மைகுள் சைவ நீதி அந்த புத்தகத்தின் பெயர். சமயங்களை கடந்து இந்த மண்ணுலகில் மனிதநேயத்தையும் இறை நம்பிக்கையும் ஆனந்த சொற்களையும் வகுத்து தொகுத்த அந்த அற்புதமான நூல். நம்முடைய நோக்கம் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் ஒருவன் தான், மூலப்பொருள் ஒன்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், மாவு ஒன்று தான், அதுவே இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் மாற்றி மாற்றி இருக்கும். மாவு ஒன்று தான், கடவுள் ஒருவன். அவனை நம்முடைய மொழியால், நம்முடைய ஜாதி சமய பேதத்தால் பிரித்து வைத்திருக்கிறோம். கடவுள் ஒருவன் தான். சமயம் என்பதனுடைய நோக்கமே சமைக்கப்படுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனித வாழ்வு வளம் பெற, மக்கள் தன்னலம் துறந்து பொதுநலத்தில் ஈடுபட உருவாக்கப்பட்டதுதான் சமயம். பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்சங்கன் என்னது வைணவம். பித்தா பிறைசூடி பெருமானே இது சைவம். அல்லாஹ் ஒருவர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஒருவர், அவர் தூதர், நான் எனும் சொல்லே செயலில் சுடர் விட்ட நபி அப்படின்னு இஸ்லாத்துக்கு பெருமை சேர்க்கிறது நம்முடைய தமிழ். இங்கு உயிர்த்தெழுந்த இரட்சை ஈடுபடுத்திய எந்தாய் இது இயேசு. கண்ணதாசன் ஒரே வரியில் அடித்தான். அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது படபடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும். எங்கே இருந்தாலும் கடைசியில் சங்கமிக்கிற இடம் ஒன்று தானே. இந்த நல்ல தமிழ் சமயத்திற்கு கொடுத்த கொடை சமயத்தமிழ். மனிதனை மனிதனாக்கி அவனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதுதான் சமயத்தின் நோக்கம். காட்டு மிராண்டியாக இருந்த மனிதனை கட்டுக்குள் கொண்டு வந்து நேர்கோட்டில் செய்து வரையறைக்கு உட்பட்டது தான் சமயம். பொதுவாக மனுஷனுக்கு 3 ஆசை உண்டு: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த ஆசைகளை துறந்து அலையக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது தான் சமயத்தினுடைய சாரார். உயர்குடி பிறப்பை பற்றியெல்லாம் ஒருபோதும் சமயங்கள் பேசவில்லை. அவனுடைய செயலை பற்றி. ஒருவனுடைய செயல்தான் அவன் குடியை கோலோச்சுகிறது. அதான் உண்மை. கண்ணீர் துடைக்கக்கூடிய கைகள் எது அப்படின்னு பார்க்கணும். பிறருக்கு துன்பம் என்றால் அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய கைகள் எது? காயத்திற்கு கட்டுப்போடும் கை எது? எப்படி? கண்ணீரை துடைக்கும் கையது, காயத்திற்கு கட்டுப்போடும் கையது, வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம் எது? நம்ம துன்பப்பட்டு துயரப்பட்டு வறுமையில் இருக்கின்ற போது அடுத்து ஒரு வழி சொல்கிறான், சோதனையில் இருக்கின்ற போது கூட வரும் நட்பு எது? நம்ம மகிழ்ச்சியாக இன்பமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது அல்ல. இதுதான் மனித குலத்தினுடைய மகத்தான விஷயம். இது சமணமும் அதான் சொல்கிறது, பௌத்தமும் அதான் சொல்கிறது, புத்தமும் அதான் சொல்கிறது, ஜைனமும் அதான் சொல்கின்றது. எல்லா சமயமும் இந்த மண்ணில் சமைத்தெழுவதற்கான விஷயத்தை நம்ம படிக்கிறோமே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் அது இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம்னு ஒவ்வொரு வீட்லேயும் பகவத்கீதையை தொங்க விடுவது முக்கியமல்ல, அதை படிக்கணும். 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் தன்னைத்தானே உயர்த்துவது. நம்முடைய எண்ணங்கள் உயர வேண்டும். அன்பு செய். அன்பால் மட்டுமே ஆண்டவனை அடைய முடியும். அன்பிற்கு விலையே கிடையாது. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்றான். அன்பை பற்றி கொண்டால் அன்பு ஆண்டவனின் அருகில் நிறுத்தும், ஆனந்தம் நிலை பெற்றிருக்கும். மீண்டும் நாளை காலை எங்கள் குழுவினரோடு புதிய விடிகளில் புலர்காலை பொழுதில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற மலர ஜெயா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் வரக்கூடிய அருள் நேர நிகழ்வுகளை ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.